योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय குருராயா. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபஸர் கனகவேல்ராஜன் சார் இருக்காங்க. அவங்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம ஆசிரமத்தில் குரு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்க ராஜேஸ்வரி அம்மாவோட சகோதரர். அண்ணாச்சி இப்போ நம்மளோட சாமிகிட்ட கிடைச்ச அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஜெய் யோகிராம் சுரகிராமா. பகவான் பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். நான் பகவானை முதல் சந்தித்தது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு. ஆனால் நான் பகவான்கிட்ட போகும்போது, அதாவது 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பகவானை சந்திக்க சென்ற போது நான் அவரை சுவாமிஜியாகவோ அல்லது பகவானாகவோ நான் பார்க்கல. நான் ஒரு வெறும் ஆசாமின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவரை பற்றி எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆசிரமத்தில் பகவானோட தெய்வீக கைங்கரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரி அம்மா, அவங்க பகவான் 1977-78 பகவானை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க திருவண்ணாமலைக்கு போய் பகவானை தரிசிக்கும் போது நாங்கள் அப்போ அருப்புக்கோட்டையில் இருந்தோம். அருப்புக்கோட்டையில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அல்லது திருவண்ணாமலையிலிருந்து திரும்பி வரும்போது எங்கள் வீட்டில் பகவானை தரிசித்த விஷயம்லாம் சொல்லிட்டு போவாங்க. அப்போ அவங்க கேஷுவலாக என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ போய் பகவானை தரிசித்துட்டு வா, ஒரு தடவை போய் தரிசித்துட்டு வா அப்படிம்பாங்க. ஆனால் நான் சொல்லிடுவேன், எனக்கு திருச்செந்தூர் முருகன் தான் என்னோட கடவுள், எனக்கு வேற யாரும் பகவானும் கிடையாது, கடவுளும் கிடையாது, மிச்சம் எல்லாரும் ஆசாமி. நீங்கள் போலி ஆசாமி, சாமியாரை நம்பி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, கடைசியில் நீங்கள் ஏமாந்து போவீங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 1982ஆம் ஆண்டு மறுபடியும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்கள ரொம்ப சத்தம் போட்டு விட்டுட்டேன், திட்டி விட்டுட்டேன். அதே போல் அவங்கள ரொம்ப கேலியும் பண்ணுவேன். நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இவங்ககிட்ட சாமிகிட்ட போகிறதுக்கு ஒரு தடவை மயில் தோகையில் செஞ்ச விசிறி கொண்டு போகும்போது கூட நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் சாமிக்கு இப்படி மயில் தோகை விசிறிலாம் கேட்குதோ அப்படின்னு நான் சொல்லி அவங்கள கேள்வி பண்ணேன். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவங்க என் மேலே கோபப்பட்டதோ அல்லது என்னை திட்டினதோ கிடையாது. திரும்ப 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 சொல்லுவாங்க, நீ பகவான் ஒரு தடவை சாமிகிட்ட போயிட்டு வா, சாமிகிட்ட போயிட்டு வா, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சாமிகிட்ட அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை என்னுடைய மனைவி லலிதாட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ மனசில் சாமி மேலே ஒரு பிடிதம் என் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது 1984ஆம் ஆண்டு நான் வேலை பார்த்த கல்லூரியில் எனக்கு ஒரு சில சங்கடங்கள், நிர்வாகத்தால் எனக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் நான் ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி என்னோட இன்னொரு சகோதரி அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பேக்கரி ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் நான் பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் எங்கள் சகோதரி எனக்கு நான் பணம் கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லி ஒரு மனஸ்தாபங்கள் பண கஷ்டங்கள் இருந்தது. அப்போ அந்த மன உளைச்சல் இருக்கும்போது 84 இதுதான் சமயம்னு எங்கள் ராஜேஸ்வரி காலத்தில் நினைச்சாங்களா என்னன்னு தெரியலை, என்கிட்ட சொன்னாங்க, மெதுவாக சொன்னாங்க, தம்பி ஒரே ஒரு தடவை நீ போயிட்டு வா, உனக்கு இருக்கிற கஷ்டம் பூரம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட சொன்னேன், ஆசாமியை நான் நம்ப மாட்டேன், போது எனக்கு திருச்செந்தூர் சாமி இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டேன் நான். இது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது 1985ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம், அப்போது எனக்கு 8 சகோதரிகள். அதனால சகோதரி மகன் சகோதரின்னு சொல்லும்போது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இன்னொரு சகோதரியோட பையன் எங்கள் வீட்டிலேயே இருந்து படித்து வளர்ந்தவர். அவர் அவருக்கு பேர் மோகன சுந்தரம் சக்தி, நாங்கள் சக்தின்னு கூப்பிடுவோம். அவர் சிவகாசியில் அக்ஸார் கம்பெனி, திரு ராஜமாணிக்க நாடார், ARPN ராஜமாணிக்க நாடார் நடத்தின அக்ஸார் கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கேஷுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தற்செயலாக அவர் சொன்னார், நீங்கள் மாமா நீங்கள் திருவண்ணாமலையெல்லாம் போக வேண்டாம்,
பகவான் படத்தை நம்ம வீட்டில் வச்சாலே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எங்க முதலாளி சொல்லுவாரு. அதாவது ஏஆர்பிஎன் ராஜமாணிக்க நாடார் சொல்லுவாரு. அதனால அவர் படத்தை வாங்கி வைங்க மாமா. போடா, எனக்கு அவர் படம் வேண்டாம், ஆசாமி படம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போய் முருகன் படம் எங்க வீட்டில் இருக்கு, அது போய் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது என் மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன், கேஷுவலா சொன்னேன், டேய் நீ இப்படிலாம் சொல்றீல, நீ போய் உங்க தமயந்திமாங்கிறது ராஜமாணிக்க நாடாரோட மனைவி, அவங்ககிட்ட போய் கேளு, எங்க மாமாவுக்கு ஒரு படம் கேட்கிறாரு, மாமாவுக்கு ஒரு படம் கொடுங்க அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, மாமா யாருக்கு படம் வேண்டும், பகவானோட படம் வேண்டுமோ அவங்க தான் அம்மாட்ட வந்து நேரடியாக கேட்கணும், இல்லைன்னா அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், போய் கேளு, உங்க சாமி எங்க வீட்டுக்கு வரணும்னு இருந்தாருன்னா வருவாரு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவனா என்ன எப்ப நினைச்சாருன்னு தெரியல, போயிட்டாரு. ஒரு 10 நாள் இருக்கும், 10-15 நாள் கழிச்சு வீட்டுக்கு வர்றாரு. அதாவது டிசம்பர் மாதம் இல்ல ஜனவரி மாதம் 1986 ஜனவரி மாதம் முதல்ல வர்றாரு. வரும்போது பகவானோட படத்தோட வர்றாரு. அது எந்த படம் அப்படின்னா, கோயில் பிரகாரத்துல பகவான் வந்து மாலை போட்டு கையில விசிறியை தூக்கி வச்ச மேனிக்கு இருக்கக்கூடிய படம். அவங்க சொல்றாரு, மாமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எங்க தமயந்திமா எப்படி உங்களுக்கு இந்த படத்தை கொடுத்தாங்கன்னு. நான் போய் சொன்னேன், நீங்க சொன்னதை சொன்னேன். அவங்க கேட்டாங்க, உங்க மாமா சாமி கும்பிடுவாரான்னு கேட்டாங்க. எங்க மாமா சாமி கும்பிடுவாருன்னு சொன்னேன். சரி, இந்த நம்ம சாமி மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. ஏங்க நம்ம சாமி மேல சுத்தமா அவருக்கு நம்பிக்கை கிடையாது, அவருக்கு முருகன் மேல மட்டும்தான் நம்பிக்கை, வேற யார் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான். அப்படியா அப்படின்னு கேட்டு அது பேசிட்டு இருந்தாங்க. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க உள்ள போய் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒரு படத்தை இந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இதை அவங்க மாமாட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டாங்க. மாமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அவங்க எப்படி இந்த மனம் மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. எப்ப யார் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, வந்து நேரடியா இருந்து கேட்டா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வாங்கிட்டு வந்துட்டேல, அப்படியே போய் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் அவர் கொண்டு வந்து கரெக்டா தைப்பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஃப்ரேம் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு உங்க ஐயாலேயே படத்தை மாற்றி எங்க மாட்டணுமோ அங்க மாட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த படத்தை வந்து எங்க வீட்டுல வாசல் இருந்து உள்ள நுழைஞ்சா நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், கெடியாறு இருக்கும், வால் கிளாக் இருக்கும், அதுக்கு மேல மாட்டிட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு வந்துச்சு. அப்புறம் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு என்னுடைய 2வது சகோதரியின் மகளுக்கு அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் சிவன் கோயிலில் வச்சு திருமணம் நடந்தது. எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது நாங்கள் அந்த சிவன் கோயிலில் நான் வந்து கொடிமரம் நந்தி இருக்கிற இடத்துல நான் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மனதில் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சிறு நினைப்பு திடீர்னு வந்தது. என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல. மனைவியை கூப்பிடுன்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. நான் மனைவி கூப்பிட்டேன். லலிதா வந்தாங்க. வந்த உடனே நான் கேட்டேன், நாளைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லை, உங்க சாமியை போய் திருவண்ணாமலையில பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க எனக்கு அது பதில் சொல்லலை. அவங்க கொடுத்த பதில் ஒரு சிரிப்பு மட்டுமே. சிரிச்சுட்டு உடனே போய் நேராக எங்க ராஜேஸ்வரி கேட்டா போய் நின்றாங்க. அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நந்திக்கிட்ட நின்று அவங்க தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க. அது அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, என்னோட மனைவியோட பிரதர், எல்டர் பிரதர் பாலசுப்ரமணியன் சொல்லி அவர் கேடிசியில மேனேஜரா இருந்தார். அவரை உடனே மதுரைக்கு அனுப்பி திருவள்ளூர்ல திருப்பதி போற பஸ்ல திருவண்ணாமலைக்கு 2 டிக்கெட் போட்டுவான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. நான் எல்லாம் இங்க மேரேஜ் முடிஞ்சு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அவர் பாலசுப்ரமணியன் டிக்கெட்டோட வந்து நிற்கிறார். எனக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் வருத்தம், கோபம். என்னடா அது நம்மகிட்ட கேட்காம எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு எங்க சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களே, இது நல்லா 3 பிள்ளைகள் இருக்கு, கடைசி குழந்தை 5 வயது, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம படுக்கையில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நாங்க 2 பேரும் மட்டும் எப்படி போவோம், எப்படி போறது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கோபமாகவே பேசினேன்.
அவங்க அதுக்கும் அமைதியாக, நீ போயிட்டு வா தம்பி, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போய் சாமியை போயிட்டாங்க. எங்கே போகிறது, திருவண்ணாமலையை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, நீ பஸ்ஸில் போ, கண்டக்டர்கிட்ட சொல்லு, சன்னதி தெருவில் இறக்கி விடுங்கன்னு சொல்லு. இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நேரம் நடந்து போனால் தேர் வரும். தேர் பக்கத்தில் ஒரு சின்ன சந்து போகும். அந்த சந்தில் உள்ள நுழையினா முதல் வீடு காஞ்ச மாலையாக தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுதான் சாமியோட வீடு. அங்கே போய் முன்னால் ஒரு கம்பி கேட் இருக்கும். அதில் இருக்கிற தாழ்பால் லேசாக 3 தடவை தட்டினேன்னா சாமி வந்து கதவு திறப்பாங்க. நீ பார்த்து தரிசனம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி, ராத்திரி நாங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரை சென்று மதுரையிலிருந்து திருவள்ளூர் பஸ்ஸில் திருவண்ணாமலை போனோம். திருவண்ணாமலை பஸ்ஸில் வந்து சன்னதி தெருவில் எங்களை நாங்கள் இறங்கும்போது மணி காலையில் அதிகாலை 4 மணி 15 நிமிடம், 4:15 மணி. அங்கே இறங்கி நாங்கள் 2 பேரும் மட்டும் சன்னதி தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். குளிர், யாருக்கும் தெரிய எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம எப்படியே போய்கிட்டு இருக்கோம், எங்கே போகிறோம்னு தெரியல எனக்கு. அப்போ எழுத்து ஒருவர் வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், விசிறி சாமியார் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் நேராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நாங்கள் நேராக வந்தோம். அக்கா சொன்ன மாதிரி அடையாளம் தேர் நின்னது, தேருக்கு பக்கத்தில் சந்து, அங்கே கதவு இருந்தது. போயிட்டோம். அங்கே போய் நான் நிற்கும்போது மணி 4:30, அதிகாலை 4:30 மணி. நான் இதுதான் பகவான் வீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே அந்த வெராண்டாவில் மட்டும் ஒரு டிம் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மற்றபடி அந்த இடம் எல்லாமே இருட்டாக இருக்கு. நான் மெதுவாக படி ஏறி அந்த கதவுல போய் 3 தட்டு அக்கா சொன்ன மாதிரி மெதுவாக தட்டினேன். தட்டிட்டு படியை விட்டு கீழே இறங்கி ரோட்டில் நின்றுட்டேன். நானும் மனைவியும் நிற்கிறோம். 5 நிமிடங்கள் கழிந்திருக்கும். பகவான் கதவு திறக்கலை. அப்புறம் மறுபடியும் 2வது தடவை போய் மறுபடியும் படி ஏறி போய் 2வது முறையும் நான் கதவு தட்டுறேன். அப்பயும் எனக்கு கதவு திறக்கலை. கதவை நான் படி இறங்கி கீழே இறங்கி வந்துட்டேன். கதவு திறக்கலை. என்னடா நம்ம 2 தடவை தட்டினா திறக்கலை. அக்கா சொன்னாங்க 1 தடவை தட்டினாலே திறந்துருவாருன்னு சொன்னாங்களே, நாம் 2 தடவை தட்டி திறக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் மனைவி லலிதாட்ட சொன்னேன், உனக்கு தானே உங்கள் சாமிகிட்ட நம்பிக்கை இருக்கு, நீ போய் தட்டு, அப்பயாவது வந்து திறக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இவங்க மெதுவாக ஏறி போய் தட்டிட்டு ஒரு படி இறங்குறதுக்குள்ள உள்ள இருந்த மரக்கதவு திறந்து விட்டது. அந்த நேரம் பகவான் எனக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய ஒளி, வட்டமான ஒளி. அந்த வட்ட ஒளியில நடுவுல ஒரு ரோஸ் கலர்ல அவருடைய முகம். அது எனக்கு கிடைச்ச தரிசனம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், வினாடிகள் தான். கதவை திறந்துட்டு முன்னால் வந்துட்டார். கேட்டுக்கிட்ட வந்து அந்த கேட்டையும் திறக்கலை. உள்ளுக்குள்ள நிற்கிறாரு, நாங்கள் வெளியே நிற்கிறோம். நான் கும்பிட்டு அந்த குழியை பார்த்தோன்னே என்னை அறியாமலே என் கை வந்து பகவானை கும்பிட்டுட்டேன். பகவான் கேட்குறாங்க, ஹூ ஆர் யூன்னு கேட்டாங்க. என்னுடைய பெயர் டாக்டர் கனகவேல்ராஜன், தூத்துக்குடி ராஜேஸ்வரி அம்மாவோட தம்பி அப்படின்னு சொன்னேன். இது என்னுடைய மனைவி லலிதா அப்படின்னு சொன்னேன். வாட் ஃபார் யுவர் கம், அடுத்த கேள்வி, எதற்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? சாமி, இப்போ நாங்கள் தர்ஷனத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் நான். திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் தர்ஷன், யூ கேன் கோ அண்ட் கம் அட் 7 o'clock. இது வந்து தரிசனத்துக்கான நேரம் இல்லை, போயிட்டு 7 மணிக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் திரும்பிட்டார். என் மனதில் என்ன ஓடிச்சுன்னா, என்னடா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட பண்ணல, நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆசீர்வாதம் கூட பண்ணல, சாமின்னு சொல்றாங்களே, இவரு திரும்பி உள்ள போறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பின்னால என் மனைவின்னு சொன்னாங்க, நான் அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. போனவரு அந்த மரக்கதவு கிட்ட போய் திரும்பி 2 கையும் தூக்கி எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ள போய் கதவு பூட்டிட்டாங்க. நாங்கள் அங்கிருந்து வந்தோம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜங்ஷன் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு லாட்ஜ் இருந்தது, அங்கே தங்கி காலையில் நாங்கள் 7 மணிக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, டைம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், டைம் தான் முக்கியம், சாமி என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைத்துக்கு கரெக்டாக நீங்கள் போயிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 7 மணிக்கு வந்தோம். பகவானை வந்து கதவை திறந்து எங்களை உள்ளே வந்து உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்தோம். எங்ககிட்ட கேட்டார், உங்களோட பேர் என்ன,
நாங்கள் பேரை சொன்னோம். லலிதா பேரை சொன்னாங்க. நீ என்ன செய்கிறேன்னு என்கிட்ட கேட்டார். நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சம்ஜி அப்படின்னு சொன்னேன். நான் அந்த மாதிரி எங்கேருந்து வர புக்கோட்டை வந்தேன், எப்படி இந்த பிச்சைக்காரனை தெரியும்னாங்க. நான் வந்து இந்த எங்கள் சிஸ்டர் ராஜேஸ்வரி அக்கா சொல்லி எனக்கு தெரியும் சம்ஜி அப்படின்னு சொன்னோம். நாங்கள் அப்படியா அப்படின்னு கேட்டு உட்காந்துட்டாங்க. இதை உட்கார சொல்லிட்டாங்க. நாங்கள் உட்காந்து நாங்கள் கொண்டு போன காணிக்கை கொடுத்துட்டு காலில் விழுந்து வணங்கி முன்னால் உட்கார்ந்துருந்தோம். நேரம் சென்று கொண்டு இருந்தது. அப்போ ஒரு 9 மணி அல்லது 9:30 மணிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து கேட்டாங்க, சாமி நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மா, எப்போ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. வைகாசி மாதம் வச்சிருக்கேன் சாமி அப்படின்னாங்க. சரி, கல்யாணம் நல்லா நடக்கும், அப்போ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே, சாமி எனக்கு அது பணம் வேணுமே, பணம் இல்லையே அப்படின்னாங்க. இந்த பிச்சைக்காரன் பணம் இல்லையேம்மா அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, என்னோட வீட்டு பத்திரம்லாம் பேங்க்ல இருக்கு சாமி, எவ்வளோக்கு இருக்குமான்னாங்க. 25,000 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா, அது சரி, அந்த பத்திரம்லாம் வந்தால் தான் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் நடத்த முடியும் சாமி அப்படின்னு சொன்னாங்க. சரி, வரும், கல்யாணத்துக்கு முன்னால் பத்திரம் வந்துருமா, கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆசீர்வதித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ எங்க மனசுல அதே தான் இருந்தது. ஏன்னா எங்க பத்திரம், வீட்டு பத்திரமும் இருந்தது, பேங்க்ல இருந்தது. அதே போல அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜுவல்ஸும் பேங்க்ல இருக்குன்னு சொன்னாங்க. எங்க வீட்லயும் என்னோட ஒய்ஃபோட ஜுவல்ஸும் பேங்க்ல தான் இருந்தது. சரி, நாங்க அதை பத்தி பெருசா நினைச்சுக்கல. அந்த அம்மாவுக்கு கேட்கறாங்க, அந்த அம்மாவுக்கு பதில் சொல்றாரு. நான் நினைச்சிட்டு நாங்க உட்கார்ந்துட்டோம். நாங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்துட்டோம். 10:30 மணி ஆச்சு. எங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணாரு. நாங்க சொன்னோம் கல்யாண நாள்னு சொன்ன உடனே எங்களுக்கு கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொன்னாரு. வாழ்த்து சொல்லி எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து நம்ம யூ கேன் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பி லாட்ஜுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி ராத்திரி 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எங்க ராஜேஸ்வரி அக்கா கேட்குறாங்க, என்னப்பா நீ என்ன நினைச்சோன்னா சொன்னியா, பேசுனியா, சாமி என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், சாமி கேட்டு எதுவுமே பேசலை. காலையில் 7 மணிக்கு போனோம், 10:30 மணி வரைக்கும் உட்காந்துருவோம். எங்களை பற்றி மட்டும்தான் கேட்டாரு ஒழிய வேற எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, அங்கே நடந்ததெல்லாம் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா வந்து பேசினதெல்லாம் சொன்னேன் நான். அப்போ சொல்லும்போது அக்கா சொன்னாங்க, எல்லாமே உனக்கு தான், நீ என்ன கேட்கணும்னு நினைச்சு போனியோ அதுதானே உனக்கு பதில் வந்திருக்கு. உன் வீட்டு பத்திரத்தை கேட்கணும்னு நினைச்சு போனேன், நகையை கேட்கணும்னு சொன்னேன், அவங்க சாமி எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு எல்லாமே வந்துடும், எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க, நாம சாமிகிட்ட போனா நாம மட்டும் பேசுறது, நமக்கு கிடைக்கிற பதில் மட்டும் பதில் கிடையாது. அங்க என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, அவங்களுக்கு சாமி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். சாமி எந்த ஒரு செய்தியை செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். அப்ப அதுல இருந்து நமக்கு பகவான் வந்து உணர்த்துவாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அன்னைக்கு சொன்னாங்க. இதுதான் முதல் என்னோட தரிசனம். அன்னைக்கு நான் பகவான் அந்த ஒளிமயமான வட்டத்துக்குள்ள பார்த்த ரோஸ் கலர் இன்னைக்கு என் கண்ணுல நிக்குது. அது இன்னைக்கும் நினைச்சேன், எனக்கு உணர்ச்சி வசப்பட முடியுது என்னால. அன்னைக்கு சரண்டரான நானு இன்னைக்கு வரைக்கும் வரல. பகவான்கிட்ட சொல்லுவாங்க, பகவான் நிறைய பேர் பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, சில நேரங்கள் குருவை நாம தேடி போறோம், சில நேரம் குரு நம்மளை தேடி வருவாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன்னா, குருட்டு நான் போறதுக்கு முன்னாலேயே குரு என்னிடம் வந்து விட்டார். எப்படி வந்தாருன்னா, தமயந்திமா கொடுத்து விட்ட பகவான் படத்து மூலமாக என்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இது வந்து எனக்கு கிடைச்ச மிக மிக என் வாழ்க்கையில் கிடைச்ச மிக 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 பெரிய பாக்கியம்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் பகவான் என்னுடனே இருந்து எங்க குடும்பத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்காருங்கிறத நான் பூர்ணமாக நம்புறேன். இதுதான் என்னோட முதல் தரிசனத்தோட அனுபவம். இது தவிர அடுத்தடுத்து நாங்க போயிட்டு வந்தோம், நிறைய தடவை போயிருக்கோம். அதுல வர்றதை நான் அடுத்ததெல்லாம் நான் சொல்றேன். Yogi Ram Surat
कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया।